எல்லாருக்குமே ஆன கன்டென்ட்ட போஸ்ட் பண்றத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. இன்னைக்கு டேட்ல ஃபோக்கஸ்டா இருக்கிற பிராண்ட்ஸ் தான் பேயிங் கஸ்டமர்ஸ அட்ராக்ட் பண்றாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே எல்லா விமென்னுக்கும் இந்த மாதிரி ரேண்டமா ஏதாவது போஸ்ட் பண்ணுவோம். அப்போதான் நிறைய பேர் கவனிப்பாங்கன்னு நினைப்போம். வைடர் ரீச் இந்த சேல்ஸ் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகும்னு நினைப்போம். இந்த அப்ரோச் பையர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுமே தவிர ட்ரஸ்ட் பில்ட் பண்ணாது. அட்டென்ஷனை கஸ்டமர் கனெக்ஷனா நினைக்கிறது தான் இங்க பெரிய மிஸ்டேக். வியூவர்ஸ் அதிகமானாலே ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர்ஸ் வரும்னு நிறைய பேர் நம்புறாங்க. அதனால டெய்லி மெசேஜ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுல ஆடியன்ஸ்க்கு உங்க ப்ராடக்ட் யாருக்கானது, இதோட முக்கியத்துவம் என்னன்னே புரியாம போயிரும். பிகைன் த சீன்ஸ்ல நடக்கிறது தெரியுமா? உங்க கண்டென்ட் எல்லாருக்குமானதுன்னு இருக்கும்போது யாருக்குமே அது பர்சனலா கனெக்ட் ஆகாது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆன்லைன்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான பேஜஸ்ல உங்க பிராண்டும் மிக்ஸ் ஆயிரும். இதை ஃபிக்ஸ் பண்ண உங்க மெசேஜை கண்டிப்பா நேரோ டவுன் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட உமன் அவங்களோட ஒரு ப்ராப்ளம் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசுங்க. எக்ஸாம்பிளுக்கு அஃபோர்டபுள் ஆஃபீஸ் ஜுவல்லரி தேடுற ஒர்க்கிங் மதர்ஸ், இல்லனா ஏஐ ஸ்டடி சிஸ்டம் வேணும்னு நினைக்கிற காலேஜ் கிரியேட்டர்ஸ். இந்த மாதிரி கிளியர் பொசிஷனிங் இருந்தா மக்கள் உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ட்ரஸ்டும் ஸ்பீடா பில்ட் ஆகும். உங்க மெசேஜ் ஸ்பெசிஃபிக் ஆகுற அந்த செகண்ட் கண்டென்ட் கிரியேஷனா ஈஸி ஆயிரும். கஸ்டமர்ஸும் உங்க பிராண்டை உடனே ரெகனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. புதுசா வர்றவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காம உங்க சொல்யூஷனோட ஆல்ரெடி ரிலேட் ஆகுற பையர்ஸை ஈஸியா அட்ராக்ட் பண்ணலாம். பொதுவான பிசினஸ் ஐடியாஸ் எல்லாம் இனி நமக்கு செட் ஆகாது. அப்படி பண்ணா ரேண்டம் ஆடியன்ஸை தேடி ஓடிட்டே இருக்க வேண்டியதான். உங்களோட பாத் உங்களுக்கு கிளியரா தெரியணும்னா ஃபோக்கஸ் பிராண்ட்ஸை பில்ட் பண்ண பிரிசன் ஸ்மார்ட் ரைஸை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.